ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தைகளை அநேக இடங்களில் 20 இடங்களுக்கு மேலே இந்த வார்த்தைகளை குறித்து, ராஜ்யத்துகளை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் எங்கே ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் ஒரு விதமான ஆளுகைக்குள்ளே இருக்கிறான். ஒருவேளை காட்டுவாசியாக காட்டில் தெரிஞ்சாலும் அங்கே ஒரு தலைவன் இருக்கிறான். அங்கே இருக்கிற ஜனங்களை அவன் நிர்வகித்து கொண்டிருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம் இருக்கிறோம். அதுபோல் உலக ராஜ்யங்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான ராஜ்யங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ராஜ்யமும் தனக்கான அதிகாரங்களையும் ஆளுகையிலும் செலுத்தி கொண்டு மனிதனுடைய தன்னுடைய கட்டுக்குள்ளே அங்கே காணப்படுகிறது. அங்கே அதிகாரங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் விருப்பம், ஒருவேளை ராஜா அப்படின்னு இருந்தால் ராஜாவுடைய விருப்பம் அங்கே செயல்படும். அந்த விருப்பத்தை கொண்டு அங்கே நிறைவேற்றும்படி அவன் விரும்புகிறான். அப்போ இந்த விதமான இந்த விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்ல ராஜாக்கள் வரும்போது நல்ல எண்ணங்கள், நல்ல ஜனங்களை பாதுகாக்கணும், ஜனங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவங்களுடைய நல்லது செய்யணும் விரும்புகிற ராஜா வந்தான்னாக்க ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க, எல்லா விதத்திலும் நன்மை கண்டடைகிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையை தான் பார்ப்பான். தனக்கு சர்வதிகாரமாக படைச்சவனா ஜனங்களை போட்டு பாழ்படுத்தி அநேக போராட்டங்களுக்குள்ளே நடத்தி செல்கிறதே நான் பார்க்குறோம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவன் மக்களுக்காக எப்படி செயல்படுகிறார்? தன்னுடைய பிள்ளைகளை போல நடத்தும்படி விரும்புகிறார். அவங்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு நன்மையானவர்களை செய்யும்படி அவருடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தி அவர் வைத்திருக்கிறதான பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இதில் பார்ப்போம். நாம் அந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையும் அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் நம்ம சேரும்பொழுது நமக்கான உரிமைகள் கொடுக்கப்படுகிறது, நமக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமதான பல நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கூட சொல்லும்பொழுது பார்க்கிறோம், பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதான்னு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். இந்த சீஷெல்லாம் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஜெபத்தை நான் எந்த மாதிரி சரியான ஜெபம் எப்படி பண்ணுறது, எப்படி நல்ல ஒரு ஜெபத்தை நாங்கள் பண்ணி எப்படி கரெக்டான ஜெபம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இதான் ஃபஸ்ட்டு சொல்லி தரார். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஆளுகை செய்துட்ருக்கிறீங்க, அப்பேற்பட்ட ஆளுகையை இந்த பூலோகத்தில் கொண்டு வரணும். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுது. நீங்கள் சொல்கிற காரியம் தான் நடைபெறுது, நீங்கள் விரும்புகிற காரியம் தான் நடைபெறுது. அதே சித்தம் இந்த இடத்துல, இந்த நாங்கள் பார்க்குற இந்த பூமியில் நடத்தப்பட வேண்டும். என்ன விரும்புகிறாரு? பரலோகம் எப்படி இருக்குதோ அதே விதமாக இந்த பூலோகமும் மாற வேண்டும். பரலோகத்தினுடைய விஷயங்கள், பரலோகத்தில் காணப்படுகிற நன்மையான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் பூலோகத்திலும் காணப்படணும். அதுபோல் மாற்றுங்க இங்கே செய்யப்படும். ஆனால் தேவ சித்தம் நடைபெறலை. ஏன் நடைபெறலைன்னா 2 பேர் எடுத்து நிற்கிறாங்க. ஒன்று மனுஷன், இன்னொன்று பிசாசு. அல்லது பிசாசு மனுஷ ரூபத்தில் புகுந்து தேவனுடைய சித்தத்தை நடைபெறாதபடி அவன் தடை செய்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் பரலோகம் இங்கே இறங்கி வந்துச்சுன்னா, இதில் பரலோகத்துடைய அதிகாரங்களும் செயல்பாடுகளும் மனுஷன் கேட்டு செயல்பட்டான்னா அவனுக்கு இங்கே வேலை இல்லை. அவனுக்கு துரத்தி அடிப்பீங்க, அவனை உண்டுலன்னு ஆக்குவீங்க, அவனுடைய ஆளுகையெல்லாம் எடுத்து போடுவீங்க, கவிழ்த்து போடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த இருளின் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்குவீங்க அப்படின்னு சொல்கிறார். இயேசு கூட சொல்லும்பொழுது அவர் அந்த சித்தத்தை செய்யும்படியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோகம் அங்கேயே இல்லைப்பா, அங்கே நீங்கள் வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு, அதை எடுத்துகிட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த வார்த்தையினான ஆவிக்குரிய அந்த அதிகாரத்தோடு நான் வந்திருக்கிறேன். நீ கேட்டினா, நீ அதை நம்பினா, அதை பிடித்து கொள்வினா உனக்கு பெரிய சுகம் கிடைக்கும், உனக்கு பெரிய வாழ்வு மேம்படும், நல்லது கிடைக்கும். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபத்துன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, போயிட்டு என்ன செய்யுங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியை குணப்படுத்துங்க, செத்தவனை உயிரோடு எழுப்புங்க, குஷ்ரோகங்களை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ குஷ்ரோகம் எப்படி சரிப்படுத்த முடியும்? தேவனுடைய ராஜ்யம் கிட்ட வந்தால் சரிப்படுத்த முடியும். பாவ குஷ்டம் பிடிச்சி மிகவும் குறைபட்டவனா மனுஷன் இருக்கிறான். அந்த பாவத்திலேருந்து ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கணும்னா தேவனுடைய ராஜ்யம் செயல்பட்டால் தான் முடியும். இன்றைக்கி மனுஷன் பலவிதமான தந்திரங்களை உண்டாக்குறான், பலவிதமான காரியங்களை உண்டாக்குகிறான். அதன் மூலிமா தன்னுடைய காரியத்தை தான் நிறைவேற்றுன்னு பார்க்குறான். ஆனால் ஒன்று நிறைவேறுதா? ஒன்றும் நிறைவேறல, ஃபெயிலியர் தான், குழப்பந்தான். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், அவர் இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய நாட்டில்
பார்த்தாக்க நிறைய கணக்கெடுப்புலாம் வாசிச்சாங்களாம். அதில் ஒரு மந்திரி வந்து சொன்னாரா, ஐயா இந்த நம்ம நாட்டுக்கு நாளுக்கு நாள் கொலை ஜாஸ்தியாகுது, கொள்ளைகள் ஜாஸ்தியாகுது, கற்பழிப்பு இன்னும் தவறான செயல்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம். இதுக்கு எப்படியாவது இந்த இந்த நமக்கு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு தான் பவர் இருக்குது, நமக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது, நம்ம ஏற்ற சட்டம் கடுமையான சட்டங்களை ஏற்றுவோம், ஏதாவது சட்டங்களை ஏற்றி இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடைபெறாமல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவோம், நம்ம அது ஒரு விஷயம் நம்ம ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தாராம். முடிவுக்கு வந்து அங்கே இருக்கிற மந்திரிமாரெலாம் கூப்பிட்டாராம், வாங்கப்பா நான் அருமையான திட்டம் வச்சுருக்கிறேன், இன்னைக்கு நாட்டில் வந்து கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, திருட்டு நடக்காது, எதுவும் நடக்காது, அது சூப்பர் பிளான் ஒன்று வச்சுருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் நைட்டு யோசித்தேன், கடைசியாக கண்டுபிடிச்சதுன்னா கத்தி தான் பிரச்சனை ஆகுது. ஏன்னா கொலை செய்கிறவன் கத்தியால் கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறவன் இந்த கத்தி காமிச்சு மிரட்டி கொள்ளை எடுக்கிறான், இன்னும் என்னென்னமோ தவறுகள் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, பலவிதமான ஆயுதங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நாடு முழுதும் தண்டோரா போடுங்க, எவனாவது என்னை மீறி கத்தி செஞ்சான்னா இல்லை வேறு ஏதாவது வால் அப்படிப்பட்ட ஈட்டி ஏதாவது செஞ்சான்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், இல்லை சிறைச்சேதம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு போய் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே மந்திரி என்ன செய்ய முடியும், ராஜா சட்டம் போட்டாருனாக்க கேட்டு தானே ஆகணும். உடனே ராஜாலாம் மந்திரிகள்லாம் என்ன செஞ்ச கைகிட்டு ஆகட்டும்னா அந்த மாதிரி நாங்கள் தண்டோரா போட்டு சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு தண்டோரா எல்லா தேசத்தெல்லாம் போய்ட்டு எவனோ கத்தி செய்யக்கூடாது, ஈட்டி செய்யக்கூடாது, வால் செய்யக்கூடாது, இன்னும் பல விதமான கொலை அந்த ஆயுதங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தண்டோரா போட்டாங்களாம். போட்ட பிற்பாடு ராஜாவுக்கு பெருமூச்சா சொல்லிட்டாரு, இனிமே நம்ம நாட்டில் கொள்ளைலாம் நடக்காது, ஜனங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாராம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்து நேராக டிஃபன் சாப்பிட்லான்னு போனால் அங்கே வந்து எல்லாம் கோதுமை இது மாதிரிலாம் அப்படியே ராவாக இருக்குதான், அப்படியே இருக்குதான், காய்கறிலாம் வெட்டாமல், பழங்கள்லாம் அப்படியே பலாப்பழம் கொண்டு வந்து வச்சுருக்காங்கலாம் அறுக்க முடியல. இப்படி பலவிதமான காரியங்கள், பூசணிக்காய் தர்பூசணிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்து டேபிள் வச்சுக்கலாம். சொன்னால் கொஞ்சமாக அறிவு இருக்குதா, ஏன்னா எப்படி கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க, இது எப்படியா சாப்பிட்றதுனாலும், ஐயா மண்ணா இன்றைக்கி தானே ஒரு சட்டம் போட்டிங்க, எவனும் கத்தி செய்யக்கூடாது, எவனும் எதுவும் செய்யக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதனால தாங்க எங்கள்கிட்ட கத்தி இல்லை, கத்தியெல்லாம் ஒப்படைச்சிட்டு வர சொல்லிட்டீங்க, அதனால் நாங்கள் எதையுமே அறுக்க முடியல, அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும். நடா இது அப்படி மத்தியானம் சாப்பாட்டுக்கு பார்த்தா முழு கோழியை கொண்டாந்து கழுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுக்க முடியாமல் அங்கங்கே கிடக்குதான். இவருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா நம்ம ஒன்று சட்டம் போட்டால் இது வேறு மாதிரி சட்டம் போடுது, சரி எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், எப்படியாவது கொலை குற்றம் இதெல்லாம் நின்னா போதுமே, நம்ம நாடு சுபிட்சமாக ஜனங்க நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காய்கறிகளை ஏதோ பச்சையாக சாப்பிட்டு சரி அடுத்த நாள் ரிப்போர்ட் பார்த்தாக்க முன்னைய காட்டிலாம் அதிகமாக கொலை நடந்திருந்தான். என்னடா எப்படா நடந்ததுன்னு பார்த்தா கொலை செஞ்சவன் கயிறை வச்சு கழுத்து நிறுத்திட்டான், ஒரு சில பேர் கல்லை தூக்கி பாறாங்கல்ல எடுத்து தலையில் போட்டு சாவச்சிட்டான். இப்படி எல்லா விதத்துலேயும் அந்த குற்றங்களை வேறு விதமாக செஞ்சுருக்கிறான். இப்போ கத்தியை வச்சு செஞ்சதுக்கு பதிலாக வேறு மாதிரி கயிறு மற்ற உபகரணங்களை கல் இப்படி போட்டு கழுத்தை நெரிச்சு இப்படி நிறைய கொலை நடந்துருக்குது. அப்போ பார்த்தா குற்றங்கள் குறையலை, இன்னும் ஜாஸ்தியாக ஆச்சு. இருக்கும் குழம்பு போச்சேன், என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறது பண்ணால் என்ன மந்திரிமாரில் கூட்டு மறுபடியும் அவசர ஆலோசனை போட்டு என்ன பண்ணுறது இப்படி நடக்குது அப்படின்னா சொன்னா, ஐயா மந்திரிக்க சொன்னாங்களாம், ஐயா கொலை நடக்கிறதுக்கும் பிரச்சனை நடக்கிறதுக்கும் கத்தி பிரச்சனை இல்லையா, அவன் புத்தியான்னு நானும் புத்தி தான் காரணம், அந்த புத்தி வச்சுக்கிட்டு தான் அவன் இது இல்லைன்னா வேற மாதிரி செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு உடனே ராஜா சொன்னா, கத்தி சொல்லாதியா கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாராம். அப்போ கத்தி இருக்கிறதுனால தான் கத்தி வச்சு தான் கொலை பண்ணுறதான்னு இல்லை, மனுஷனுக்கு பலவிதமான சோதனை, அவன் எப்படியும் விஷம் கலந்து கூட கொடுத்து சாவடிச்சிடுவான். சாவடிக்கணும் என்ன வந்துச்சுன்னா அவன் எப்படியும் அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றிடுவான். இதே மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் மனுஷன் நிறைய சட்டங்களை போடுறான், அதை போடுறான், இதை போடுறான். ஆனால் இதெல்லாம் அந்த புத்தியை மாற்ற முடியுதான்னா புத்தி மாற்ற முடியல, புத்தியை அது என்ன செய்ய முடியல. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு இப்போ கடுமையான சட்டம் போட்டாங்க,
இந்த சட்டம் போட்டவனே லஞ்சம் வாங்கிட்டு ஆளை விட்டுறான். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மனுஷனுடைய புத்தி யார் மாற்றுறது? அந்த புத்தியில் எப்படி ஒரு மாறுதல் எப்படி கொண்டு வர்றது? புத்தியை மாற்றினா தான் எல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு புரிஞ்சான். இப்போ கத்தியை நிறுத்திட்டாங்க, கொலையை நிறுத்த முடியாது. அதே கத்தி பல விதங்களில் யூஸ் ஆகுது. நேராக பெரிய காடுகளை அழிக்கிறதுக்கு, முள்ளுகள்லாம் கட் பண்ணி போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் அது உபயோகப்படுது. அப்போ அந்த கத்தியை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா பல விதமான நன்மைகளும் கிடைக்காம நமக்கு போயிடுது. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் மனுஷன் போடுற திட்டங்கள், மனுஷன் போடுற என்னென்னமோ சீர்திருத்தாத்தி வரான், எது வரான் அது வரான், என்னமோ பண்ணி பார்த்து எதையாவது செஞ்சு ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் போகல. இந்த ஆட்சி போய் அடுத்த ஆட்சி வந்துச்சு, ஜனங்க விடுதலை ஆவான எங்கே வந்தான்? யாருடைய புத்தியும் மாறலை. புத்தியில் மாறுதல் உண்டு பண்ணாதான், புத்தி மாறினாதான். கத்தி எடுக்கிறதே விட்டுடுவான். ஒருத்தர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறான், ஒரு கத்தி எடுத்து கொலையும் செய்கிறான். அப்போ இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்குது. என்ன அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே இருக்கிறோம்? புத்தி யார் மாற்றுறது? புத்தியில் அந்த பிசாசு தவறான எண்ணங்களையும், கோபங்களையும், வெறுப்புகளையும், கசப்புகளையும் கொடுத்துட்றான். காயினை பார்க்குறான், கத்தி வச்சா கொலை பண்ணான். அவன் ஒரு கூரான ஆயுதத்தை எடுத்து, கூரான கல் எடுத்து அவனை கொலை செய்து அவனை கொண்டு போடுறான். அப்போது புத்தியை யார் மாற்றுறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் வந்தாதான், தேவனுடைய ராஜ்யம் ஒருத்தன் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே வந்தாதான் அவன் நல்லவனாக மாறுவான், அவன் ரொம்ப வல்லவனாக மாறுவான். பாவ குஷ்டம் பிடிச்சிட்டு போயிருக்கிறான். இந்த குஷ்டத்தை யார் குணமாகிறது? தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்தாதான், தொட்டாதான் நமக்கு சுகமும் பலனும் நமக்கு கிடைக்கிறது. அப்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள நம்ம என்ன உதவி செய்யணும்? நமக்கு நம்மதோட இதே ஆக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வசனம் வாசிப்போம். மத்திய எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கிலீஷில் த பிளஸட் ஆர் த பூவர் இன் ஸ்பிரிட், தேர் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கு. பிளஸட் ஆர் த பூவர் இன் ஸ்பிரிட், அதாவது பரலோக ராஜ்யம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆண்டவர் என்ன ரொம்ப அழகாக பேசுகிறார் பாருங்கள். நம்ம இது ரொம்ப எளிமையானவர்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையானவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவனுங்க, பணம் இல்லாதவனுங்க அப்படின்னு எளிமையானவர்கள், ஏழ்மையானவர்கள், எளியவர்கள், ரொம்ப போரான ஆட்கள் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த வேர்டு நல்லா கவனிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை அப்படின்னா புவர் அப்படின்னா என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் அவனுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அவன் எது சொல்கிறதுக்கான எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மென்டாலிட்டி, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைஞ்சு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு சொல்கிறான் தான் எளிமை. அதாவது ஒவ்வொரு தேவைகளுக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் மற்றவங்களுடைய உத்தரவை, மற்றவங்களுடைய தயவை, மற்றவங்களுடைய உதவியை, மற்றவங்களுடைய தாராள குணத்தை எதிர்பார்த்து இருப்பது தான் அப்படிப்பட்ட குணம். அது இருக்குன்னா ஆவியில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஆவியில் பூவரன் ஸ்பிரிட், ஆவியில் ஒரு எளிமைத்தனம். அந்த எளிமைத்தனம் என்ன? ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் இல்லை, ஆனால் பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவன், எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன எப்படி போகணும்னு சொல்லுங்கள், இந்த தரித்திரவனை மரித்தவனை செத்தவனை உயிரோடு எழுப்பணும்னு விரும்புகிறீங்களா, அதை நான் செய்கிறேன். உம்மகிட்டேருந்து ஆர்டரை வாங்கி உம்முடைய வார்த்தைகளை பரலோகத்தினுடைய அந்த உத்தரவை பிறப்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் விரும்புறது தான் செய்வேன், நான் அதை தான் செய்வேன், என்னுடைய அறிவு ஜாஸ்தி, எனக்கு திறமை ஜாஸ்தி அப்படின்னு யோசிக்கிறது அல்ல. பூவர் ஸ்பிரிட்னா, ஆண்டவரே ஆவியில் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு கோடியாக இருந்தாலும் அது மேலே கண்ணை வைக்காம, அதுதான் என்னுடையதுன்னு பெருமைக்குரிய காரணமாக இல்லாமல், தேவனே நீங்கள் தான் என்னுடைய பாஸ், சொல்லுங்கள், நான் ஒன்றும் இல்லாதவன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, எதை நடப்பிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு அவருடைய உத்தரவுக்காக, அவருடைய வல்லமைக்காக, அதிகாரத்திற்காக காத்திருப்பது தான். இந்த உலகத்திலே ஒரு பெரிய திருட்டு என்ன தெரியுமா? திருட்டுனா என்ன தெரியும்? பொண்ணோ பொருளோ திருடுறதில்லை, தேவனுடைய மகிமையை திருடுறது, தேவனுடைய குளோரியை திருடுறது, தேவனுடைய மகிமையை திருடுகிற ஒரு பழக்கம்.
இயேசு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறார். தேவன் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நீங்கள் காரியங்கள் நடப்புகிறீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய பேரை உயிர்த்தழ கூட வச்சிடலாம். நிறைய பேர் நீங்கள் பேசுறது மூலயமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குணமடையும் கூட செய்யலாம். ஆனால் தேவன் என்னை கொண்டு செயல்படுத்துகிறாரு. நான் ஒன்றும் இல்லை, அவர் தான் என்னிலிருந்து வெளிப்படுகிறாரு. அவருடைய வல்லமையினால் தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாயிருக்கு பாருங்க. அதுதான் பூவரன் ஸ்பிரிட். இப்போ ஒருவேளை இங்கேருந்து நான் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. நான் போக முடியும். நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே நான் போயிட்டேன். என் திறமையினால, என்னோடய டிரைவிங் ஸ்கில்லுனால அப்படியே என் கண்ணு காது மேலே செஞ்சு ஞானமாக நடந்து அந்த 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருந்து அந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போயிட்டேன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஏன்னா அது எழுத்தாப்புல இவ்வளோ வண்டி போகுது. 10,000 வண்டி உங்களை கிராஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆகி வந்து உன் மேலே மோதிருந்தால் கூட நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்போ பூவரன் ஸ்பிரிட், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உங்கள் பலனை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு கிருபை கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் கொடுத்த பலனால் நீங்கள் கொடுத்த அதிகாரத்தினால் தான், நீங்கள் கொடுத்த தயவனால் தான், நீங்கள் கொடுத்த பெரிய கிருபையினால் தான் என்னால் இவ்வளோத்தையும் செய்ய முடிஞ்சுது. இது செய்கிறது மாத்திரமல்ல, நான் இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். ஆவியில் பெருமை உள்ள என்ன செய்வான், தான் தான் எல்லாம் சாதிச்ச மாதிரி, தான் தான் எல்லாம் செஞ்ச மாதிரி அப்படி நினைத்துக் கொள்வது. அதனால தான் அந்த வசனத்திலையும் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பரலோக ஜபத்தில் சொல்லித்தராரு, ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையவைகள். எந்த இல்லைப்பா, எல்லாம் உம்முடையது, இட்ஸ் யுவர்ஸ். இப்போ ஏழ்மை நிலைமை என்ன செய்வான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவனுடைய எண்ணங்கள் ஆவியில், உள்ளத்தின் ஆழத்தில், மனதில் அப்படிப்பட்ட என்ன உடையலாம் எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறது. ஆண்டவர் மேலே சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதான். தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிப்போம். ரோமன்ஸ் 12:2 நீங்கள் இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ண விருப்பம் இன்னதென்று பகுத்தறிவதற்காக உங்களுடைய மனம் புதிதாக மாறுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய ஹார்ட்டில், நம்முடைய இருதயத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். உங்கள் மனதில் மறுரூபம் மாறுங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா புதிய மனசு. இந்த புதிய மனசு என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் என் மூலியமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறீங்க, என்ன உண்மை பிரதிபலிக்கிறது தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். நீர் தான் சூரியன், நான் நீ மகிமையின் சூரியன். அந்த மகிமையின் சூரியன் என்று இருதயத்தில் பிரகாசிக்க சொன்னீங்க, உன்னுடைய இருதயத்திலிருந்து நான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுக்க தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தில் நிலைத்திருப்பது தான் இந்த பூவரன் ஸ்பிரிட். நம்ம ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியங்களை, அதிகாரங்களை நான் செஞ்சேன்னு எடுத்துக்கூடாது. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அப்படி தான் விழுந்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள், பல அற்புதங்கள். அவங்க மேடை ஏறதுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடைபெறும். ஆச்சரிய கடவுள் மாதிரி விழுந்து வணங்குவாங்க, காலில் விழுந்து வணங்குவாங்க. பவுலப்போஸ்தலர் காலில் கொண்டாந்து அப்படியே விழுறாங்க. விழுது, ஐயோ நீங்கள் கடவுள், அப்படி நீங்கள் தேவர்கள் கடவுள் அப்படியே அவதாரம் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு விடுறாங்க. அப்படின்னு சொன்னால் சட்டையை சால்வி கிழிச்சிட்டு நாங்கள் ஒன்றும் கிடையாது. ஒன்றை மாதிரி மனுஷன், பிரயோஜனமற்ற மனுஷன், ஒன்றை மாதிரி ஒன்றுத்துக்கு லாய்க்கலாதவன். தேவனுடைய வல்லமை, ஹல்லேலூயா சொல்கிறாங்க. எங்களுடைய மண்பாண்டங்கள், நாங்கள் ஒரு பானையை அப்படி தட்டினா ஓட்ட விழுந்துடும், திருப்பி ரிப்பேர்லாம் பண்ணவே முடியாது. மண்பாண்டத்தில் ஒரு கீரை போச்சுன்னா ரிப்பேர் பண்ணவே முடியாது, அது அவ்வளோதான். அந்த மாதிரியா நாங்கள், எங்களை போய் இப்படி சொல்கிறீங்களே நாங்கள். ஆனால் இந்த மண்பாண்டத்தில் தேவன் தம்முடைய பொக்கிஷம், மகிமையின் பொக்கிஷம், அறிவின் பொக்கிஷத்தை உள்ளே வச்சிருக்கிறேன். அந்த உள்ளே இருக்கிற பொக்கிஷம் தான் பெருசு இல்லையே, நாங்கள் பெருசு இல்லை, நாங்கள் ஒன்றுமில்லாதவர் தான் அப்படின்ற உள்ளான எண்ணம் உடையவர்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். உன் திறமையும் அறிவியும், உன் பாட்டு பாடுற திறமையும் வச்சுக்கிட்டு நான் தான் செஞ்சேன், சாதித்தேன், நான் தான் அப்படின்னு யோசிக்கிறப்பார், அதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் மேட்டரே கிடையாது. அப்போது பரலோக ராஜ்யத்தினை வல்லமையும் அதிகாரம் எப்போ செயல்படும், தன்னை தாழ்த்துக்கிற மனுஷனுக்கு, அதாவது நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய சித்தம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை நல்லதாக மாற்றணும், ஒரு மனுஷனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். எரேமியா 29:14 வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு உகந்த நினைவுகளே. நிறைய பேர் நினைக்கிறான் தேவனை ரொம்ப அவர் ஒன்றுமே செய்யலை, ரொம்ப கடினமானவர், நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதாவது விருப்பம், நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்குறதான் விருப்பம் அப்படின்னு நினைக்கிறான். பாருங்கள், இந்த பாபிலோன் தேசத்தில் அவங்க போய்ட்டு சிறையிருப்புக்குள்ளே போயிட்டு பயங்கர பாடு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய திட்டங்கள் நிறைய வச்சுருக்கிறேன். நான் அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை ப்ராஸ்பர் பண்ணுறதுக்கு, உன்னை செழிக்க வைக்கிறதுக்கு. ஜெரேமியா 29:11 For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you hope and future. This verse offers a promise of God's good plans for his people, emphasizing his desires for their well-being and hopeful future. அப்பா ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறியா? கடன் என்ற சிறையிருப்பு இருக்கிறியா? வியாதி என்ற சிறையிருப்புக்குள்ள இருக்கிறியா? போராட்டம் என்று சிறையிருப்பு, ஐயோ எப்போ முடியணும் ரொம்ப வேதனையோடு இருக்கிறியா? உனக்கு நான் பெரிய திட்டத்தை வச்சுக்கிறேன்ப்பா. அந்த திட்டம் நன்மைக்காகப்பா. அந்த திட்டம் நான் யோசித்து வச்சுருக்கிறேன், என் திட்டத்தில் வச்சுருக்கிறேன். அந்த எண்ணங்கள்லாம், உன்னை குறித்து நான் யோசிக்கிறதெல்லாம், உன்னை குறித்து நான் நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தீமைக்கல்ல. உனக்கு தீமை கொடுக்கணும்னு அவசியம் எண்ணமே இல்லை. உன்னை சங்கடப்படுத்தணுன்ற எண்ணமே கிடையாது. உன் சமாதானத்திற்காக தான் வச்சுருக்கிறேன், அப்படிப்பட்ட நினைவுகளை தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். நமக்கு தான் புரிய மாட்டேன். தேவனுடைய விருப்பமே அதான், பரலோகத்துடைய விருப்பம் அதுதான். உனக்கு நல்ல நன்மையானவர்களை செய்யணும், வாழ்க்கை ஃபுல்லாக சமாதானம். ஆண்டவர் சொல்ல அவர் வாழ்க்கையில் சமாதானத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ பரலோகம், நீங்கள் இந்த பரலோகத்தை ரொம்ப பரலோகம் போனால் தான் உங்களுக்கு பெரிய விடுதலை கிடையாது. இங்கேயே அது ஆரம்பிச்சிடுது. அதற்கான அதிகாரத்தையும் வல்லமையை நான் கொடுக்குறேன். அவளை மேற்கொள்ளுங்கள், அவைகளை உங்கள் காலின் கீழே போட்டு நசுக்குங்க, அப்புறப்படுத்துங்க, ஜெயத்தை படுத்துக்கொள்ளுங்க. அப்போ பரலோகத்தில் எப்படி உன்னை நான் செழிப்பாக வைக்கணும்னு விரும்புகிறேனோ அதுதானே அர்த்தம். என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் உங்களுடைய விருப்பம் செயல்படுவது இங்கேயும் விருப்பம் செயல்படணும். அந்த மாதிரி உன்னை செழிப்பாக, அங்கே எங்கே சமாதானம், அங்கே வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, பஞ்சம் இல்லை, எல்லாம் இல்லாத மாதிரி இங்கேயும் உனக்கு செழிப்பாக தான் நான் வைக்க போகிறேன். உன்னையும் சந்தோஷமாக வைப்பேன், உன்னை சமாதானத்தை கொள்ள வைப்பேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை அதிகாரம் இங்கே செயல்பட்டு இருக்குப்பா, இங்கே செயல்பட்டு இருக்குது, இங்கே இருக்கு. என் நினைவு அதுதான். அந்த பரலோக ராஜ்யத்தை கிறிஸ்து மெசானிக் கிங்டம், மெஸ்ஸியா என்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கல்வாரியின் சிலுவையின் மூலமாய் நான் உனக்கு அந்த அதிகாரங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன். பரலோகம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குது, பரலோகம் அங்கே விரிவடைஞ்சு இது பூலோகத்துக்குள்ளே வந்திருக்குது. நீ அதற்குள்ள மெம்பர் ஆகிட்ட, பிடித்துக்கொள், கிட்ட பிடிச்சிட்டு. ஆனால் அவன் மனசு எப்படி இருக்கணும்? இது என்னாலதில்லை, தேவன் எனக்காய் கல்வாரி சிலுவையில் சம்பாதிச்சு கொடுத்து மிகப்பெரிய சொத்து, இந்த அதிகாரமும் வல்லமையும் அவைகளை பெற்றுக்கொள்கிறேன். அவைகளை கொண்டு நான் விடுதலையாக்கப்படுகிறேன். என் வியாதிலேருந்து விடுதலை, என்னுடைய கட்டிலேருந்து விடுதலை, எல்லா சூழ்நிலேருந்து விடுதலை. இன்னும் இயேசு யார், அப்படி எப்பேற்பட்டவர், அவருடைய பரலோக ராஜ்யத்தின் மகிமை என்ன என்று இந்த உலகத்தில் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். அவர் உன்னை கொண்டு இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படி, உன்னை கொண்டு தான் யார் என்பதை நிரூபிக்கும்படி, உன்னை கொண்டு இந்த மற்ற ஜனங்கள் இவர் வணங்குகிற தெய்வம் எப்பேற்பட்டது என்பதை நிரூபிக்கும்படி, அல்லது இவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்பதை உலகத்துக்குள்ள அங்கே விட்னஸ் பண்ணும்படி, சாட்சியாக நிற்கும்படி தேவன் விரும்புகிறார். அதனால தான் சொன்னார், நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, நான் உங்கள் மேலே அந்த அதிகாரத்தை வைக்கிறேன், எனக்கு சாட்சிகளாக இருக்க போறீங்க, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சாட்சியாக நிற்க போறீங்க. அப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது, இந்த ராஜ்யம் எல்லாவற்றுக்கும் பெரிதாக இருக்கிறது, அதை கொண்டு நிரூபிக்க போகிறேன் என்று சொல்லித்தரும்படி தேவன் இவைகளை விரும்புகிறார். அதான் பரலோகத்தில் என்ன செய்யப்படணும்னு அங்கே செய்யப்படணும்னா நீ அந்த நினைவுகளை அறிந்து கொண்டு பரலோக சித்தத்தை நிறைவேற்றும்படி அதற்கான ஜெபம், ஆண்டவரே என்னை அப்படியா மாற்றுங்க, எல்லாம் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், ஆச்சரியமான நன்மைகளை செய்கிறார். அப்போ பூவரன் ஸ்பிரிட் அப்படி முழுசும் மனசு மறுரூபமாகட்டும். இதுதான் அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோம், ஏதோ ஒரு 10, 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சுக்கிட்டு, என் அனுபவத்தின்படி என்ன அனுபவம், அனுபவமே சரியில்லை, தப்பான அனுபவத்தை வச்சுக்கிட்டு தவறாக அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற. இல்லை, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உதவி செய்கிறது.
நன்மை செய்யப்படி வந்திருக்கிறது. அதை நீங்கள் பூவர் முழு மனசாக ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பூவர் இருக்கவன் பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவான். பரலோக ராஜ்யம் நிமித்து நீ இதான் நான் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே பெற்றுக்கொள்ளுது, அப்படியே ரிசீவ் பண்ணுறது, அப்படியே எடுத்துக்கிறது, அப்படியே நாம் நமதுடைய ஆக்கிவிடுறது, அதை அப்படியே முழுசுமாக ஏற்றுக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்கிற பூவர் ஸ்பிரிட் மனசோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார், நன்மையானவர்களை நீங்கள் கண்டடைவீர்கள். அவருடைய ராஜ்யம் வல்லமைகள் நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஜெயங்களும் வெற்றிகளும் நீங்கள் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் எல்லாம் அவருடையது. அவர் எல்லாம் அவரது உங்களுக்கு தரார். அவ்வளோதான். அப்படிப்பட்ட பூவர் அந்த ஸ்பிரிட்டோட கூட அந்த ஆவியில் எழுப்பியவர்களாக இருக்கும்போது பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு சொந்தமாகிறது. நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறோம். ஆமென்.